உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். இப்போது 79 ரூபாயில். ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. இந்த டைரக்டர் இவங்களுடைய கொள்கைக்கு ஒத்து வராத படங்களை ஏற்கனவே எடுத்திருக்கலாம். அவர்கிட்ட கேட்பாங்கல்ல மியூசிக் டைரக்டர், யார் படங்க, என்ன படம் அப்படின்னு கேட்காமலாம் ஒருத்தர் பாடுவாங்க. கேட்கும்போதே அவங்களுக்கு தெரியும் இது வந்து மோகன்ஜி படம் தான், அவர் இப்படிலாம் படம் எடுத்திருக்காரு அப்படின்னு. அப்போ இவங்க என்ன பண்ணியிருக்கணும், தவிர்த்துருக்கணும். தவறு வந்து சின்மை மேலே தான் இருக்குது. நான் அது ரொம்ப உறுதியாக. இப்போ தூண்டி விடுறதுனா இந்த மாதிரியான விஷயங்களுக்கு யார் தூண்டி விட போகிறா? இல்லைங்க, சின்மை என்ன குழந்தையா? இந்த ரீபோஸ்ட் பண்ண விஷயத்தை பற்றி பேசியிருந்தார். இதெல்லாம் தெரியாதனமாக நடக்கும். அதை போய் ஒரு பெரிய பேசு பொருளை ஆக்காதீங்க. உதயநிதி ஸ்டாலின் பண்ணதை தான் வந்துட்டு இவர் அவருக்கு சப்போர்ட் பண்ணி இவர் வந்து ஒரு மேடையில் போய் பேசுகிறாரு, அதை அட்ரஸ் பண்ணி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சினிமாக்காரர்களே எல்லாருமே சந்தர்ப்பவாதிகள். நீங்கள் தொடர்ந்து ஒருத்தரை நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா தெரியும் இங்கே அவங்க வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எப்படி இருக்காங்க அப்படின்னு. இப்போ பராசக்தி படமும் ஜனநாயகனும் ஒன்றா வர்றது தான் காரணமாக இருக்குது. அவர் யார் கூட வேணாலும் நட்பு வச்சிருக்கலாம். நாளைக்கே விஜயை சந்திச்சு அண்ணான்னு கட்டி பிடிச்சாருன்னா உங்கள் கோபம்லாம் மாறிடும். எங்கள் தலைவர் படம் வரும்போது உன் படத்தை நீ இறக்குறிய, உன்னை நான் சும்மா விடுவேனாங்கிறது தான் இந்த கோபம். விஜய் கிட்ட காசு வாங்கிட்டு அஜித்துக்கு எதிராக இப்படி ஒரு பரப்புரை பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு உங்க மேலே வச்சிருக்காரு. என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்லைங்க, நமக்கும் அஜித்துக்கு என்ன இருக்குது? இன்னும் சொல்ல போனால் சோசியல் மீடியாவில் போய் பார்த்தீங்கன்னா. வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே சார், இப்போது 2 நாளைக்கு முன்னாடி திரௌபதி 2லேருந்து ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து சின்மய் அவர்கள் பாடியிருந்தாங்க. அதற்கப்புறம் சின்மய் அவர்களுக்கு நிறைய ஒரு பேக்லேஸ் கிடச்சிச்சு. அதற்கு அப்புறம் அவங்க வந்து மன்னிப்பு கேட்டிருக்காங்க. இந்தமாரி இதில் பாடினதுக்கே நான் ரொம்ப வருந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது முதல்ல நியாயமான ஒரு விஷயம் நினைக்கிறீங்களா சார்? இல்லைங்க, திரைத்துறையை பொறுத்தளவுக்கு உங்களுடைய திறமை அவ்வளோதான். நீங்கள் வந்து அவர் என்ன மாதிரி படம் எடுக்கிறாரு, அதில் போய் நம்ம பங்கு பெறணுமா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அந்த இசையமைப்பாளருக்கும் ஒரு பாடகருக்குமான ரேம்போ தான் அது. நீங்கள் அது வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் இங்கே பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ அந்த டைரக்டரு இவங்களுடைய கொள்கைக்கு ஒத்து வராத படங்களை ஏற்கனவே எடுத்திருக்கலாம். அல்லது இப்போ இவங்க போகிறாங்கன்னு வைங்களேன், இப்போ அவர்கிட்ட கேட்பாங்கல்ல மியூசிக் டைரக்டர்கிட்ட, யார் படங்க, என்ன படம் அப்படின்னு கேட்காமலாம் ஒருத்தர் பாடுவாங்க. அப்போ கேட்கும்போதே அவங்களுக்கு தெரியும் இது வந்து மோகன்ஜி படம் தான், அவர் இப்படிலாம் படம் எடுத்திருக்காரு அப்படின்னு. அப்போ இவங்க என்ன பண்ணியிருக்கணும், தவிர்த்துருக்கணும். இல்லைங்க, அவருடைய படத்தில் பாடுறதுல எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லணும். அப்போ மியூசிக் டைரக்டரை அவர் நேராக எதிர்கொள்ள முடியாமல் அல்லது இப்படி ஒரு பதிலே அவருக்கு சொன்னால் அவர் கோச்சிப்பாருன்னு நினச்சிட்டு தான் போய் பாடுறாங்க. அதற்கப்புறம் சோசியல் மீடியாவில் கொஞ்சம் எதிர்வினைகள் வரும்பொழுது அடாடா நம்மளும் இதில் வந்து தப்பிச்சுக்கணும், அவருக்கும் பாடி கொடுத்த மாதிரி இருக்கட்டும், இதில் வந்து பேலன்ஸாக போகுங்கிற மாதிரி ஒரு கருத்தை ஒன்று வெளியிட்டோன்னு தான் இவர் டென்ஷன் ஆகிட்டார். ஓகே, இப்போ பேரரசு உட்பட பல பேர் கேள்வி கேட்குறாங்க, அதுக்கு அவங்க முறையாக பதில் சொல்லணும். அவர் என்ன சொல்கிறாரு, இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகலை, நீங்கள் பாடினதுக்கு என்ன தொகையை திருப்பி கொடுத்துட்டு அந்த பாட்டை எடுத்துட சொல்லிட்டிங்கன்னா அவங்க எடுத்துருவாங்க, அவர் வேற ஒரு ஆளை வச்சு பாட சொல்ல போகிறாரு, அவ்வளோதானே அப்படின்னு அவர் கேட்குறாரு. அது சரியாக தானே இருக்குது. ஆமாம், நான் என்ன சொல்கிறேன், ஒரு செயலை செய்வதற்கு முன்னாடி நீங்கள் வந்து 1000 முறை யோசித்து இது சரியாக தவறான்னு நினச்சிட்டு தவறாக இருக்கிற பட்சத்தில் வெளியேறது நல்லது. பாடிட்டீங்க, அதுக்கப்புறம் எதுக்கு ஒரு கருத்து சொல்லணும்? இப்போ அவருக்கும் ஒரு தன்மானம் இருக்கும் இல்லையா? இப்போ அவருடைய படங்கள் மீது நமக்கு பெருசாக உடன்பாடு இல்லை, அவர் சொல்கிற கருத்துக்களின் மீது. ஆனால் அவர் ஒரு டைரக்டரு, இத்தனை படம் பண்ணியிருக்கிறாரு, அவர் வந்து நம்ம படத்தை இவ்வளோ இழிவாக பேசுகிறாங்களே அப்படிங்கிற ஒரு கோபம் அவருக்கு வரும்ல. இப்போ அவரும் கேட்குறாரு, நீங்கள் எனக்கு நியாயமாக ஒரு பதில் சொல்லுங்கள், ஏன்னா பிஸ்னஸில் வந்து எனக்கு பிரச்சனை ஆயிரும். இப்போ நாளைக்கு இந்த படத்தை நான் பிஸ்னஸ் பண்ண போகும்பொழுது இது ஒரு பெரிய இஷ்யூ எடுத்துகிட்டு கேள்வி கேட்பாங்க, அது எனக்கு அவமானமாக இருக்குது. நீங்கள் யார் உங்களை தூண்டி விட்டு பேச சொன்னாங்கன்னு சொல்லுங்கள், அல்லது இதற்கு ஒரு முறையான பதில் கொடுங்கன்னு அவர் கேட்குறாரு. இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க சொல்லலை. ஓகே, பட் இதில் தவறு வந்து சின்மை மேலே தான் இருக்குது. நான் அது ரொம்ப உறுதியாக சொல்கிறேன். இப்போ தூண்டி விடுறதுனா இந்த மாதிரியான விஷயங்களுக்கு யார் தூண்டி விட போகிறா? இல்லைங்க, சின்மை என்ன குழந்தையா? அவங்கள யாராவது தூண்டி விட்டு உடனே வந்து ஐயோ அவங்க இப்படி சொல்லிட்டாங்களே நம்ம அது மாதிரி பேசணும் அப்படிங்கிறதுக்கு அவங்க என்ன குழந்தையா? அவங்க வந்து இன்னும் 1000 பேருக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு இருக்காங்க அவங்க, இல்லையா? அப்போ அவங்க வந்து இது ஒன்று ஆரம்பத்திலே இந்த படம் யாருது என்னன்னு விசாரிச்சுட்டு வரணும். விசாரிச்சுட்டு வராதது ஒரு பாடகியோட தவறு தான், யாராக இருந்தாலும் சரி. இப்போ நீங்கள் எவ்வளோ பெரிய புகழ்பெற்ற பாடகியாக இருக்காங்க, ஒரு 1000 பாட்டு பாடியிருக்காங்கன்னா கூட நீங்கள் வந்து பாடிட்டு போங்கன்னா என்ன படம்னு கேட்பாங்க, யார் டைரக்டர்னு கேட்பாங்க. இது கூட கேட்காம ஒருத்தர் வராங்கன்னா அவங்களுடைய நோக்கம் வந்து வெறும் பணமாக மட்டும்தான் இருக்கணும், இல்லையா? இந்த பாட்டுக்கு எவ்வளோ கொடுப்பாங்க? 2 லட்ச ரூபா கொடுப்பாங்களா?
ரைட்டு இன்றைக்கி 2 லட்ச ரூபா வரவு அப்படின்னு நினச்சிட்டு வந்ததாக தான் நம்ம எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ தொழில் மீது உங்களுக்கு உள்ளபடியே அக்கறை இருந்ததுன்னா இது யார் படம், இந்த படத்துக்கு நம்ம என்ன பாவம் கொடுக்கணும். இப்போ ஒரு பாட்டை வந்து அப்படியே பாடிட்டு போயிட முடியாது. அதில் வந்து இப்போ இவங்க பாடுற படத்தில் ஒரு வேளை த்ரிஷா இருக்காங்க, அல்லது ஒரு நயன்தாரா இருக்காங்க, அல்லது ஒரு புதுமுகம் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் குரல்லையே சில லாபங்கள்லாம் காட்ட வேண்டியது இருக்கும். ஓகே, புரியுதா உங்களுக்கு? த்ரிஷான்னா அதுக்கேற்ற ஒரு எஃபர்ட்ஸை நீங்கள் போடணும். ஒரு புதுமுகம்னு வைங்க, அதுக்கேற்ற ஒரு எஃபர்ட்ஸ் போடணும். இதை எல்லாமே பாடகிகள் செய்கிறாங்க, பாடகர்களும் செஞ்சுருக்காங்க. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் அப்படி பிளாங்காக வந்து பாடிட முடியாது. எல்லாத்துலேயும் ஒரு அர்ப்பணிப்பு இருக்குது. அது என்னன்னு பார்த்துட்டு தானே செய்யணும். அப்போ இதையெல்லாம் செய்யாமல் நான் ஏதோ இயந்திரத்தனமாக ஒரு பாட்டு பாடிட்டேன்னு அது ஒத்துக்குங்க இல்லையா? அதையும் உங்களால் சொல்ல முடியாது இல்லை. ஓகே சார். ஆனால் நான் கேள்விப்பட்ட வரைக்குமே, நான் இன்னும் சில சிங்கர்ஸ்லாம் எடுக்கும்போது அவங்க சொல்கிற பதில் என்னவாக இருக்கும்னா, எனக்கு இது வந்து சூர்யா சார் படம்னே எனக்கு கடைசி வரை தெரியாது. கடைசியாக நான் பாடிலாம் முடிச்சு ஒரு 2-3 மாதத்துக்கு அப்புறம் தான் தெரியும் இந்த படம் இந்த டேரக்டர் இந்த ஹீரோ நடிக்கிறாங்கன்னு தெரியும். அப்படின்ற அளவுக்கு தான் வந்து இப்போவுமே இருந்துகிட்ருக்கு. சமீபமாக ஒரு இன்டர்வியூ பார்த்தேன், அதில் மாதவன் அவர்கள் சொல்லியிருப்பார், நான் தான் அந்த படத்தில் நடிக்கிறேன்னு ஹாரிஸ் ஜெயராஜ் சாருக்கே தெரியாது. அவருக்கே பின்னாடி தான் தெரிய வரும் நான் தான் ஹீரோன்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் எப்படி மேடின்னு சொல்லி போட்டாருன்னு எனக்கு தெரியல. அப்படின்ற மாதிரியான ஒரு இந்த மாதிரி பல பேர் கொடுக்கறத பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரியும் காலகட்டங்கள்லாம் இருந்திருக்குல்ல, யார் இது என்ன டீட்டெயில்ஸுமே கொடுக்காம இந்த பாட்டு இந்த மூடில் வருது பாடுங்க அப்படின்னு சொல்கிற விஷயத்தில் நான் நம்ப முடியாது. ஏன்னா ஓகே, ஒரு ஹாரிஸ் ஜெயராஜ் எப்படி மேடின்னு போடுவார் மாதவன் இல்லாமல்? இப்போ ஒன்றும் இல்லை, சாதாரணமாக ஒரு விஷயத்துக்கு நம்ம போகிறோம்னா இது யார் என்னன்னு நம்ம விசாரிக்க மாட்டோமா? ஹாரிஸ் ஜெயராஜ் மாதிரி ஒரு மியூசிக் டைரக்டர்கிட்ட போய் நான் இவ்வளோ பணம் தரேன் நீங்கள் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணுங்கன்னா பண்ண மாட்டார். அவர் யார் என்னன்னு ஆதியோடு அந்த வரைக்கும் விசாரிச்சுட்டு தான் உள்ளே வருவார். ஒன்றும் இல்லைங்க, அதை இப்போ சரவணா ஸ்டோர் அண்ணாச்சி அருள் இருக்கார், அவர் வந்து ஒரு முதல் படத்தில் நடித்தார் லெஜண்டு. அந்த படத்துக்கு ஹாரிஸ் ஜெயராஜ் தான் மியூசிக்கு. எத்தனை நாள் அவங்க அலைஞ்சாங்கன்னு போய் கேளுங்களா. பணம் எவ்வளோ வேணாலும் கொடுப்பாங்க, ஆனால் அந்த படத்துக்கு நான் மியூசிக் போடணுமான்னு அவர் யோசிச்சார். புரியுதா உங்களுக்கு? அப்படி தான் ஹாரிஸ் ஜெயராஜ் இருக்கார். அதனால் மாதவன் சொல்கிறத நம்ம நம்ப முடியாது. அவர் வந்து சும்மா ஒரு பேட்டியில் ஒரு சுவாரஸ்யத்தாக வேணா சொல்லியிருக்கலாமே. மேபி அது முதல் படமாக இருக்கும்ல சார், மின்னலையில் தான் அந்த மாதிரியான ஒரு விஷயம் வருது. அது ஹாரிஸ் ஜெயராஜுக்கு முதல் படம் தானே? இல்லை, நீங்கள் அந்த படத்தை வேணா உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அன்றைக்கி எல்லாருமே புதுசு, கௌதம் மேனனும் புதுசு, இவரும் புதுசு. அப்போ அவங்க ஏற்கனவே போட்டு வச்ச பாடலாக கூட அது இருக்கலாம். அப்போ வேணால் ஹீரோ முடிவாகாமல் இருக்கலாம், அது வேற. ஆனால் வளர்ந்த பிறகு நான் சொல்கிறேன், அது சாத்தியம் இல்லைன்னு சொல்கிறேன். ஓகே, புரியுது. எந்த விஷயத்தை நீங்கள் எடுத்தாலும் இது யார் என்ன, இந்த பணம் யார்கிட்டேருந்துன்னு வருது அப்படிங்கிற அளவுக்கு அது விசாரிப்பாங்கல்ல. சும்மா கொடுக்குற காசை வாங்கிட்டு போகிறதுங்கிறது வந்து அது என்ன மாதிரி மனநிலைன்னு எனக்கு புரியல. அப்படி இவங்க பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. கட்டாயமாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியலன்னு சொல்கிறத நாம் நம்ப முடியாது இல்லையா? இன்றைக்கி சாதாரணமாக ஒரு அறிமுக பாடகரையோ பாடகியோ நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா கூட அவங்களுக்கு ஒரு ஆர்வத்தினால கேட்பாங்க, ஏங்க நான் யாருக்குங்க பாடுறேன், என்ன படங்க அப்படின்னு கேட்பாங்கல்ல. இப்போ இவங்க ஒரு டாப் லெவலுக்கு வந்துட்டாங்க, இவங்க கேட்காம கூட பாடியிருக்காங்கன்னே வச்சுக்கிங்க, அது நம்பும்படியாக இருக்கா அவங்களுக்கு? அதுக்கு தான் நான் கேட்குறேன். அதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறேன் நான். ஓகே சார். இப்போ நிறைய பேர் வந்துட்டு இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, மோகன்ஜி அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க. உண்மையாகவே இப்போது இந்த சமூகத்தில் ஒடுக்கப்படுறது மோகன்ஜி மாதிரியான ஆட்கள் தான் அப்படின்னு எங்களுக்கு தோணுது. அப்படின்ற மாதிரி நிறைய பேர் அவருக்கு சப்போர்ட்டாகவும் போட்டுட்ருக்காங்க. அவரே அகென்ஸ்டாக பேசிகிட்டு இருந்த காலம் போய் இப்போ அவருக்கு சப்போர்ட்டாக பாவமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சப்போர்ட் பண்ணுறேன். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உண்மையாகவே மோகன்ஜி அவர்களை நிறைய பேர் ஒடுக்கப்படுற மாதிரி தான் இருக்குது, இண்டஸ்ட்ரியிலையும் சரி, இல்லை எல்லா இடங்கள்லையும் சரி. இல்லைங்க, அவர் எடுக்கிற படங்கள், அவர் சொல்கிற கருத்துக்களில் நமக்கு உடன்பாடு கிடையாது. அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை ரொம்ப இழிவாக சித்தரிக்கணுங்கிற மாதிரியே தொடர்ந்து படங்களை எடுத்துகிட்டு இருக்கார். அதில் நமக்கு உடன்பாடு கிடையாது. அவருடைய இன்னும் சொல்ல போனால் அவருடைய படத்தை நான் பார்த்ததே கிடையாது. நான் பர்பஸாகவே பார்க்க மாட்டேன். ஓகே, இது வந்து அவர் வேணால் கோவப்படலாம், அல்லது அவருடைய ரசிகர்கள் வேணால் நான் திட்டலாம், அது வேறு. ஆனால் இந்த விஷயத்தில் அவர் பக்கம் நியாயம் இருக்குது. அதனால் நான் வந்து சின்மை மீது தவறு இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். ஓகே, புரியுது சார். சார், இப்போ இதை தாண்டி இப்போது சிவகார்த்திகேயன் அவர்களுடைய அந்த ஸ்பீச் வந்து வைரலாக போயிட்டுருக்கு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்ன கடவுள் மாதிரி பார்க்குற ஃபேன்ஸ் எனக்கு வேணாம், என்ன ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு ஃபேன் வேணும். அதை நிறைய பேர் ட்ரால் மெட்டீரியலாகவும் மாற்றிட்டாங்க, நிறைய பேர் அதுக்கு வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாகவும் பார்க்குறாங்க. அப்படிங்கும்போது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர் சொல்கிற ஒரு விஷயத்த நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஃபேன்ஸ் யாருமே அப்படி இல்லவே இல்லையே, நீங்களா ஏன் ஒரு விஷயத்தை பில்டப் பண்ணி பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி கூட சொல்லிட்டுருக்காங்க. இல்லை, ஃபேன்ஸ் எல்லாம் அப்படி இல்லைன்னு சொல்லவே சொல்லாதீங்க. எல்லாமே வந்து கற்கால மனிதர்கள் மாதிரி தான் பாதி பேர் இருக்காங்க. ஓகே, ஒன்றும் இல்லை, அஜித் வந்து அவ்வளவு கஷ்டப்படுறாரு. எப்போ அப்படிலாம் இருக்காதீங்க. அவர் இதை விட அதிகமாக ஒரு ஹீரோ என்ன சொல்ல முடியும்? உங்கள் வாழ்க்கையை பாருங்கள், படத்துக்கு வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள், திரும்பி போயிடுங்க, தியேட்டர்லேயே அதை மறந்துடுங்க, இவ்வளவும் அஜித் சொல்கிறாரு. இந்த இப்போ படம் அட்டகாசம் வந்துச்சு, எவ்வளவு பார்த்தீங்க நீங்கள்?
அப்போது யார் சொல்கிறதையும் இவங்க கேட்க மாட்டாங்க. அதனால் சிவகார்த்திகேயன் வந்து ஆரம்பத்துலேருந்து அவங்கள டியூன் பண்ணுறாரு. அதில் ஒன்றும் தப்பு இல்லையோ. ஒரு ஹீரோ தன் ரசிகர்கள் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாரோ அதை வந்து மெல்ல மெல்ல அவங்கள்ட்ட சொல்லிகிட்டே இருக்கணும். என்னை ஃப்ரெண்டாக பாருங்கள், என்னை வந்து கடவுளாக பார்க்காதீங்க அப்படின்னு சொல்கிறதுங்கிறது நல்ல விஷயம் தானே. இப்போ சிவகார்த்திகேயனுக்கும் அந்த மாதிரி ரசிகர்கள் இருப்பாங்க, எல்லா நடிகர்களுக்கும் அப்படிப்பட்ட ரசிகர்கள் இருக்காங்க. அது அது என்ன மனநிலைன்னே நமக்கு புரிய மாட்டேங்குது. ரொம்ப காட்டுவாசி மாதிரி இருக்காங்க சில இடங்களில் பார்க்கும்போது. இவ்வளவு பக்தி எதுக்கு? அவரும் உன்ன மாதிரி ஒரு நடிகர், அவ்வளோதான். உன்ன மாதிரி ஒரு மனுஷன் தானே. அவருடைய ப்ரொஃபஷனாக அவர் செய்கிறாரு, அவ்வளோதானே. அதை விட்டுட்டு நீ ஏன் வந்து அவரை கடவுள் மாதிரி பார்க்குறேன்னு நமக்கு தோணுது. ஆனால் அவங்களுக்கு தோண மாட்டேங்குது. அப்போ அவங்க நடிகர்கள் என்ன பண்ணணும்னா, ஆரம்பத்துலேருந்து அந்த மனநிலையிலேருந்து அவங்கள வெளியில் கொண்டு வருவதற்கான வேலையை தொடர்ந்து செய்யணும். அதை சிவகார்த்திகேயன் செய்கிறாருன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். கட்டாயமாக அது பாராட்டப்பட வேண்டிய விஷயம். ஓகே. இன்னொரு இடத்துல வந்துட்டு மறைமுகமாக சிவகார்த்திகேயன் அவர்களுக்கும் அந்த ஒரு டிஎம்கே, உதயநிதி ஸ்டாலின் இவங்களுக்கான அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம், இல்லை தொடர்பு அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா அந்த மேடையில் கூட அவர் ஒரு விஷயம் பேசியிருந்தார், இந்த ரீபோஸ்ட் பண்ண விஷயத்தை பற்றி பேசியிருந்தார். இதெல்லாம் தெரியாத்தனமாக நடக்கும், அதை போய் ஒரு பெரிய பேசு பொருளை ஆக்காதீங்க, இதெல்லாம் தெரியாத்தனமாக நடக்கிறது, அட்மின் தெரியாமல் பண்ணுறது இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி பேசியிருந்தார். அவர் ஆனால் எதையுமே பண்ணலை. அது வந்து உதயநிதி ஸ்டாலின் பண்ணதை தான் வந்துட்டு இவர் அவருக்கு சப்போர்ட் பண்ணி இவர் வந்து ஒரு மேடையில் போய் பேசுகிறாரு, அதை அட்ரஸ் பண்ணி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது நீங்கள் அவர் அப்படி தான் பேசியிருக்காருன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, சினிமாக்காரர்களே எல்லாருமே சந்தர்ப்பவாதிகள். நீங்கள் தொடர்ந்து ஒருத்தரை நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா தெரியும் இங்கே அவங்க வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எப்படி இருக்காங்க அப்படின்னு. இதுவே அதிமுக ஆட்சியாக இருந்தால் அவங்க எப்படி இருப்பாங்க, திமுக ஆட்சியாக இருந்தால் அவங்க எப்படி இருப்பாங்கங்கிறத நீங்கள் தொடர்ந்து இங்கே பார்க்கலாம். பல பேரை நீங்கள் ரஜினியில் ஆரம்பித்து நீங்கள் சாதாரண ஆட்கள் வரைக்கும், நேற்று அறிமுகமான ஹீரோ வரைக்கும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. அவங்களுக்கு என்னென்னா, இப்போ மற்ற மாநிலங்கள் மாதிரி கிடையாது. இங்கே தமிழ்நாட்டில் சினிமாக்காரர்கள் அரசியல்வாதியாகவும் இருக்காங்க, அரசியல்வாதிகளால் சில சினிமாக்காரர்கள் அழுத்தப்படுறாங்க. இது வந்து தொடர்ந்து நடக்குது. இன்னொன்று வந்து அரசியல்வாதிகள் சினிமாவுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய வணிகம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கலாம், அல்லது பட தயாரிப்பாளராக இருக்கலாம், அல்லது தியேட்டருக்காரராக இருக்கலாம். ஏதோ ஒரு வகையில் சினிமாவோட அரசியல்வாதிகளுக்கு ஒரு தொடர்பு இருக்குது. அப்போ அவங்கள பகைச்சிக்கிட்டு நாம் இங்கே நகர முடியாதுங்கிறது இந்த சிவகார்த்திகேயன் போன்றவர்களுக்கு நல்லாவே தெரியுது. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, நேரம் கிடைக்கும் போது, மேடை கிடைக்கும் போதெல்லாம் அவங்க ப்ரைஸ் பண்ணுறாங்க. இப்போ இதுவே எடப்பாடி பழனிசாமி ஆட்சியாக இருக்குன்னு வைங்க, சிவகார்த்திகேயன் இப்படி பேசுவாரா? பேசவே மாட்டார். ஒருவேளை மனசில் இருந்தாலும் வாயை மூட்டு போயிடுவார். அதுதானே உண்மை. அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒருவரை ப்ரைஸ் பண்ணணும், புகழ்ந்துட்டே இருக்கணும், அவர்களால் நமக்கு ஏதாவது ஒரு ஆதாயம் கிடச்சிட்டே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதைத்தான் சிவகார்த்திகேயன் பண்ணியிருக்காரு. இதில் ஒன்றும் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? பல பேர் இதை பண்ணியிருக்காங்க, அவரும் பண்ணுறாரு, அவ்வளோதான். யாராவது ஒருத்தர் 2 பேர் தான் அதை வந்து எதிர்ப்பாங்க, இது எப்படி சரின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் பேர் தான் இங்கே இருக்காங்க. ரஜினியை கூட நம்ம சில நேரங்களில் அதை எடுத்துக்கலான்னு வச்சுங்களேன். ஏடிஎம்கே ஆட்சி 96 நடக்கும்போது, 91, 96 அவர் வந்து ஆரம் வீரப்பனை மேடையில் வச்சுட்டு அவர் பேசின ஒரு மிகப்பெரிய வார்த்தை தான் ஆரம் வீரப்பன் பதவியே பறிச்சுது அன்றைக்கி. அவர் அந்த அமைச்சரவையில் இருக்கார், இவர் வந்து தமிழ்நாட்டை ஆண்டவனாலையும் காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னார்னா அப்போ அவர் எப்படி மந்திரியாக இருக்க முடியும்? அப்போ அவர் வந்து அன்றைக்கி தைரியமாக பேசினார். அதற்கப்புறம் அவரே கூட ஒரு கட்டத்தில் வந்து யார் ஆளுங்கட்சியாக இருக்காங்களோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற அளவுக்கு மாறிட்டார். அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் இதுக்கெல்லாம் அதுதான் சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன்னா, நமக்கு என்ன நடக்குதோ, அன்றாட வாழ்க்கையில் என்ன நடக்குதோ, அல்லது நம்மை சுற்றி ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா நாம் வேறு வழியில் ஆளுங்கட்சியோடு இணைந்து போக வேண்டிய சூழ்நிலையெல்லாம் வரும். ஸோ அதை தான் பல பேர் இங்கே பண்ணுறாங்க. இப்போ சிவகார்த்திகேயனை வைத்து படம் பண்ணுற அந்த நிறுவனம் இருக்கு இல்லையா, அவங்க வந்து திமுகவினுடைய நெருங்கிய நிறுவனமாக இருக்காங்க, நண்பர்களாக இருக்காங்க உதயநிதிக்கெல்லாம். ஸோ அப்போ அவர் வந்து இந்த படத்தை ப்ரமோட் பண்ணணும், அப்போ அவங்க சப்போர்ட் வேணும், அதனால் கொஞ்சம் பேசுகிறாரு. இதுவே நாளைக்கு எப்படி இருந்தாலும் ஒரு ஆட்சி மாறுதுன்னு வைங்களேன், அன்றைக்கி இதே சிவகார்த்திகேயனை பார்க்க தானே போகிறீங்க. ஸோ அதனால் இதெல்லாம் பெருசாக சீரியஸாக எடுத்துக்கூடாது நம்ம, அதுக்கு சொல்லுவோம். ஆனால் இப்போது அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குல்ல சார், இப்போது விஜய் ரசிகர்கள்லாம் கண்மூடித்தனமாக சிவகார்த்திகேயன் அவர்களை எதிர்த்துட்டு இருக்காங்க. தனுஷ் ரசிகர்கள் ஒரு பக்கம் எதிர்த்தாலும் விஜய் ரசிகர்கள் இப்போ தொடர்ந்து அவரை எதிர்த்துட்டு இருக்காங்க. பேனரை கிழிப்போம், சிவகார்த்திகேயன் படத்தை இது பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. காரணம் என்னென்னா, அவர் உதயநிதி ஸ்டாலினோட சேர்ந்திருக்க அந்த ஒரு காரணத்துக்காக மட்டுமே இது பண்ணுறாங்க. இது இந்த சினிமா ரசிகர்களை அவருக்கு கொஞ்சம் கம்மி பண்ணி விடுமோ, இந்த ஒரு நெருங்கிய நட்பு உதயசூரியனோட இருக்கிறதுனால சிவகார்த்திகேயனுக்கு இது நடக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அது காரணம் கிடையாது. இப்போ பராசக்தி படமும் ஜனநாயகனும் ஒன்றா வர்றது தான் காரணமாக இருக்குது. அவர் யார் கூட வேணாலும் நட்பு வச்சுருக்கலாம், நாளைக்கே விஜயை சந்தித்து அண்ணான்னு கட்டி பிடிச்சாருன்னா உங்கள் கோபம்லாம் மாறிடும். ஸோ அதனால் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. எங்கள் தலைவர் படம் வரும்போது உன் படத்தை நீ இறக்குறிய, உன்னை நான் சும்மா விடுவேனாங்கிறது தான் இந்த கோபம். அது கூட நான் பல பேட்டிகளில் சொல்கிறேன். சிவகார்த்திகேயனை நம்ம குறை சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இது வந்து அவருடைய அழுத்தத்தின் காரணமாக அது நடக்க போகிறதில்ல.
அந்த நிறுவனம் அந்த நேரத்தில் இந்த படத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு சிவகார்த்திகேயன் என்ன பண்ணுவார் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ஸோ அதனால் இவங்க அவர் மேலே கோவப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் அவர் வந்து ஆளுங்கட்சிக்கு ஆதரவாகவோ சாதகமாகவோ பேசினார்னா அது பேக் ஃபயர் ஆகும் கட்டாயமாக. ஏன்னா அது படத்தில் எதிரொலிக்கும். நான் என்ன சொல்கிறேன்னா, நடிகர்களுக்கு அரசியல் தேவையில்லை. ஒருவேளை நீங்கள் அரசியலுக்கு வந்துட்டீங்கன்னா முடிந்த அளவு சொந்த படமாக எடுத்துக்கங்கிறேன். இப்போ ஒன்றுமில்ல, ஜனநாயகனே நம்ம வச்சுப்போமே. இப்போ ஜனநாயகன் பட தயாரிப்பாளருங்கிறவர் வேற ஒரு மாநிலத்திலேருந்து இங்கே வந்தவர். இங்கே ஒரு அரசியல் ஒன்று நடக்கும்ல, இந்த அரசியலை அவர் எப்படி எதிர்கொள்ள போகிறாருன்னு தெரில. அவர் வந்தது எதுக்கு வந்திருப்பார்? நாம் வந்து ஒரு 300 கோடி போட்டோம்னா ஒரு 500 கோடியை எடுத்துகிட்டு போகலான்னு நினச்சி வந்திருப்பார், அவ்வளோதானே. ஆனால் இங்கே இருக்கிற அரசியலில் அவர் சிக்கிறார் பாருங்க. அப்போ விஜய் போன்றவர்கள் அரசியலுக்கு வரும்போது இப்போ அவர் நினச்சது தான் சரி. நாம் ஒரு பக்கம் சினிமாவில் இருந்துட்டு அரசியல் பண்ண முடியாது, அது நம்முடைய தயாரிப்பாளருக்கு சிக்கலை ஏற்படுத்துங்கிறதுனால தான் அவர் இது என்னுடைய கடைசி படம்னு சொல்கிறாரு. இந்த முடிவை எல்லாரும் எடுக்கணும். இப்போ சிவகார்த்திகேயனே நாளைக்கு வந்து எனக்கு அவரை பிடிக்கும் இவரை பிடிக்கும்னு சொல்கிறாருன்னு வைங்களேன், உதயநிதி ஸ்டாலினை பிடிக்கும், முதல்வர் ஸ்டாலினை ரொம்ப பிடிக்கும் அப்படின்லாம் எங்கேயாவது சொல்கிறாருன்னு வைங்களேன், அது அவருடைய படத்தை பாதிக்கும். இப்போ இந்த படம் பிரச்சனை இல்லை, ஏன்னா அவங்க ஒன்றுக்குள்ளே ஒன்று என்னானாலும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. இதுவே வேற ஒரு தயாரிப்பாளராக இருக்காருன்னு வைங்களேன், அது விஜய் ரசிகர்கள் இந்த படத்தை புறக்கணிச்சாங்கன்னு வைங்க, அந்த தயாரிப்பாளர் தானே பாதிப்பார். அப்போ உங்களுடைய நட்பு உறவு இதெல்லாம் வந்து நீங்கள் திரைக்கு பின்னால் வச்சுக்கணும். அது வெளிப்படையாக கொண்டு வரக்கூடாது, பொது வழியில் கொண்டு வரக்கூடாது. அதுதான் சினிமா கரியருக்கும் நல்லது, சினிமாவுக்கும் நல்லது. ஓகே சரி, இப்போ விஜய் அவர்கள் அவருடைய அந்த ஜனநாயகன் ரிலீஸ் ஆக போது, இதுக்கு தாண்டி இப்போ ரோட் ஷோ ஒன்று பாண்டிச்சேரியில் இருக்கிற மாதிரி இருந்தது. பட் அது பண்ண முடியாது, அந்த லெவலில் போய் நிறுத்திட்டாங்க. எதனால் சார்? இங்கே ஒரு விஷயம் நடக்குது, ஓகே, இப்போ அந்த இடத்துலையுமே அந்த இதுக்கெலாம் கொடுக்குறாங்க அப்படின்னா என்ன காரணமாக இருக்கும்? இல்லை, இப்போ பாண்டிச்சேரினா துபாய் மாதிரி அகலங்கலமான தெருக்கெல்லாம் இருக்குது. இல்லை இல்லை, ஓகே, இங்கே எப்படி இருந்ததோ இதே மாதிரி தான் பாண்டிச்சேரி இருக்குது. அப்போ இங்கே எப்படி மக்கள் வந்தாங்களோ இதே மாதிரி தான் அங்கே வர போகிறாங்க. அங்கே ஒரு ரிஸ்க்கை நாம் எடுக்கணுமான்னு அவங்க நினைக்கிறாங்க. அதுக்காக வந்து விஜய் ஒரே அடியாக பாண்டிச்சேரிக்குள்ளேயே வரக்கூடாதுலாம் அவங்க சொல்லலையே, பொதுக்கூட்டம் நடத்திங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த பொதுக்கூட்டமும் நடத்தக்கூடாதுன்னு நீங்கள் சொன்னால் தான் பின்னால் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படி அவங்க சொல்லலையே. அவங்க ரைட்டு பொதுக்கூட்டம் நடத்திங்க, நாங்கள் என்ன ஒத்துழைப்பு தரோமோ தர்றோம், ரோட் ஷோ மட்டும் நடத்தாதீங்கன்றாங்க. அதில் இருக்கிற பிரச்சனையை அவங்க பார்த்துட்டாங்க. இப்போ கரூரில் பார்த்துட்டாங்க, அதுக்கு முன்னாடியே நாமக்கல்லில் பார்த்துருக்காங்க, திருச்சியில் பார்த்துருக்காங்க. அப்போ தொடர்ந்து இவர் எங்கே போனாலும் மக்கள் அலையலையாக வர்றாங்க, அதை ஒன்றுமே கட்டுப்படுத்த முடியல. அப்போ இது போன்ற கூட்டங்களுக்கு நம்ம அனுமதி கொடுக்காமல் இருப்பது தான் சரின்னு அங்கே உள்ள காவல்துறை நினைக்கிது, கவர்மெண்ட்டும் அதுதான் நினைக்கிது. ஸோ அதை வந்து என்ன தான் அங்கே இருக்கிற முதலமைச்சர் விஜய்க்கு நெருக்கமான நண்பராக இருந்தால் கூட எல்லாத்தையும் தாண்டி மக்களின் பாதுகாப்புன்னு ஒன்று இருக்குது இல்லையா? ஸோ அதை தான் அவங்க பார்த்துருக்காங்க, அதை நம்ம தவறுன்னு சொல்ல முடியாதுங்க. ஓகே சார், சமீபமாக ஒரு பேட்டி, ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட் ஒருத்தர் உங்களை பற்றி பேசியிருந்தார். அது நம்ம பேட்டியில் பேசின ஒரு விஷயத்தை பேசினதுனால இதை அட்ரஸ் பண்ணுவோம். என்னென்னா, அந்தரன் அவர் வந்து ஒரு இடத்துல சொல்கிறாரு, இந்த மாதிரி அஜித் அவர்களுக்கு வந்து ப்ரொடியூசர் கிடைக்கிறது இல்லை, ப்ரொடியூசர் தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் பக்கத்துலேருந்து பார்த்த மாதிரி சொல்கிறாரு. ஆனால் அவர் கிடையாது, அவருக்கு ப்ரொடியூசர்ஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இவர் ஏன் எல்லா இடத்துலையும் இப்படி சொல்கிறாருன்னு தெரியல. ஸோ இவர் வந்து விஜய் கிட்ட காசு வாங்கிட்டு அஜித்துக்கு எதிராக இப்படி ஒரு பரப்புரை பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு உங்கள் மேலே வச்சிருக்காரு. என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இல்லைங்க, நமக்கும் அஜித்துக்கு என்ன இருக்குது? இன்னும் சொல்ல போனால் சோசியல் மீடியாவில் போய் பார்த்தீங்கன்னா அஜித்தை பற்றி வந்த அவ்வளவு நல்ல விஷயங்கள் நான் சொன்னது தான். 2 மாதத்துக்கு முன்னாடி கூட நான் என்னுடைய சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அஜித் வந்து ஒரு ஒரு அது சம்பவமாக இங்கே சொன்னோம்னா ரொம்ப லெங்க்த்தியாக இருக்கும். ஒரு பையன், அவனுக்கு வந்து கண் பார்வை பிரச்சனை ஆயிடுது, அவனை வந்து அவர் எப்படி ரெஸ்கியூ பண்ணாருங்கிறது தான் நான் சொல்லியிருக்கேன். என்னென்னா, எங்கேயோ ஷூட்டிங் போகிறாரு, அங்கே வந்து அந்த பையன் கூலிங் கிளாஸ் போட்டிருக்கான், அவனை வந்து அவர் கவனிச்சிட்டே இருக்கார். ஷூட்டிங்கில் கூலிங் கிளாஸ் போட்டிருந்தா கூட அவனுக்கு ஏதோ பிரச்சனைங்கிறது அவருக்கு தெரியுது. டக்குன்னு அவனை கூப்பிட்டு கேரவானுக்குள்ளே போயிடுறாரு. அவன் வந்து ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட், அதாவது இந்த ரிச் பாய்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு நாளைக்கு 1000 ரூபா சம்பளம் வாங்குகிற ஒரு ரிச் பாய். அவனை பெங்களூர் பையன். அவனை கூப்பிட்டு கேரவானில் போய் உட்காந்து 2 மணி நேரம் பேசுகிறாரு. அப்போ அவன் சொல்கிறான், சார் என்னுடைய ஒரு கண் பார்வை மெல்ல மெல்ல குறைஞ்சிட்டே இருக்குது, இன்னொரு பார்வையும் குறைஞ்சிரும்னு சொல்லிட்டாங்க. ஒரு சைடு ஃபுல்லாக தெரியல, இன்னொரு பக்கம் குறைஞ்சிட்டே இருக்குது. இப்போ நான் இம்மிடியேட்டாக ஆப்ரேஷன் பண்ணால் தான் நான் என்ன சரி பண்ணிக்க முடியும், அதுக்கு 2 லட்ச ரூபா ஆகும்னு சொல்கிறாங்க. நான் அந்த பணத்தை சேர்க்கறதுக்கு தான் சார் நடிச்சிக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்ருக்கேன் சார்னு அவன் சொல்கிறான். டக்குன்னு அவர் என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து இது சம்பவம் நடக்கிறது வந்து ஹைதராபாத்தில், அங்கே ஏதோ ஷூட்டிங்கில் நடக்குது, குட்பேட் அக்லி ஷூட்டிங்கில் தான். ஓகே, இப்போ தான் குட்பேட் அக்லி நான் இதெல்லாமே நான் வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் சேனலில் போட்டிருக்கேன். அஜித் அவ்வளோ ப்ரைஸ் பண்ணி பேசியிருக்கேன். இப்போ வந்து அவர் என்ன பண்ணுறாரு, சுரேஷ் சந்திராவுக்கு ஃபோன் பண்ணி
அங்கே ஆந்திராவில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலு இமீடியட்டாக அந்த ஹாஸ்பிட்டலில் போய் அந்த பையனை சேருங்கன்னு சொல்லிவிட்டு இங்கே வந்து இவனை வந்து இனிமேல் நடிக்க வைக்காதீங்க, இவனை இன்றைக்கே கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேருங்க, இந்த பையனுக்கு பதிலாக வேற ஒரு ஆளை ரெடி பண்ணிங்கன்னு சொல்லிடுறாரு. இப்போது அந்த பையனை கொண்டு போய் சுரேஷ் சந்திரா ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாரு. ஆந்திராவில் இருக்கிற ஹைதராபாத்தில் இருக்கிற ஒரு கண் ஹாஸ்பிட்டலில். ஒரு 2 நாளில் அந்த பையன் காணாம போயிட்டான். என்னடா பிரச்சனைன்னா, இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஏஜென்ட் என்ன பண்ணிட்டாங்க, வரும்பொழுது நீங்கள் யார் படத்தோட ஹீரோவோ அவரோட நீங்கள் பேசக்கூடாது. ஏன்னா அது வந்து சில பேர் போவாங்க, ஃபோட்டோ எடுத்துக்கணும்பாங்க, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் அவங்கள வர்றவங்களுக்கு அவங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனே அதுதான், நீ போய் பேசக்கூடாது அப்படின்னு எல்லார்ட்டையும் சொல்லுவாங்க. நாங்கள் அவ்வளோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து உன்னை கூப்பிட்டு வந்த பிறகு நீ எப்படி அஜித் சார் கூப்பிட்டாருன்னு கேரவானுக்குள்ளே போனேன், நீ இனிமே வந்து எந்த படத்துலையும் நடிக்க விடாமல் ஒன்று பண்ணிவிடுவேன் அப்படின்னு அந்த ஏஜென்ட்டு மிரட்டினோடனே அவன் என்ன பண்ணிட்டான், ஐயோ நாம் பண்ணது தப்பு போல இருக்குன்னு ஹாஸ்பிட்டல்லேருந்து போயிட்டான். இப்போ ஹாஸ்பிட்டல்லேருந்து இந்த நீங்கள் அனுப்பின பேஷண்ட் வரலன்னொடனே அஜித் என்ன பண்ணிட்டாரு, இப்போ இவங்க தான் ஏதோ ஒரு வேலை பார்த்துருக்காங்கன்னு அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஏஜென்ட்டை கூப்பிட்டு அல்லது ஏதோ ஒரு லொக்கேஷன் மேனேஜரை யாரையோ கூப்பிட்டு, எனக்கு அந்த பையன் வந்து 2 நாளுக்குள்ளே இங்கே வந்தாகணும், அவன் எங்கே போனாலும் சரி தேடி கொண்டு வந்து என் முன்னால் நிறுத்துங்கன்ட்டார். அதுக்கப்புறம் அந்த ஏஜென்ட்டுக்கிட்ட கேட்டால் நாங்கள் தான் அவனை அனுப்பிட்டோங்கிறாங்க. தெரியாது சார் ரொம்ப கோபமாக இருக்கார் கூப்பிட்டு வாங்கன்னு. அதுக்கப்புறம் தேடி பிடிச்சி கூப்பிட்டு வந்துட்டாங்க. கூப்பிட்டு வந்தால் அந்த பையனை ஹாஸ்பிட்டலில் சேர்த்து இந்த பையனை ரெக்கவர் பண்ணிட்டார். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த தகவலை சொன்னவன் நான், சுரேஷ் சந்திரா கூட எங்கேயும் சொன்னதில்லை, நான் சொல்லியிருக்கேன். இது மாதிரி 4-5 சம்பவங்கள் என்னுடைய சேனலில் நான் போட்டிருக்கேன். எனக்கும் அஜித்துக்கும் வந்து பிரச்சனைனா நான் எதுக்கு அதை பண்ண போகிறேன், விஜய்கிட்ட காசு வாங்கிட்டு நான் ஏன் பண்ணும், விஜயே அஜித்தினுடைய ஆதரவு வேணும்னு இருக்கார். இப்போ இந்த தேர்தலுக்கு அஜித்தினுடைய ரசிகர்கள் ஆதரவு இல்லாமல் அவர் ஜெயிக்க முடியாது இல்லையா. அப்போது அஜித்தோட ஒரு முரண்பாடான போக்கு நமக்கு வரக்கூடாது அப்படின்னு அவர் இருக்கார். அவர் எதுக்கு என்ன கூப்பிட்டு காசு கொடுக்கணும், என்ன சினிமாவில் நடக்குதோ அதுதான் நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம். நமக்கு வந்து அஜித் எதிரியே கிடையாது. நான் பல இடங்களில் அதை நான் சொல்லியிருக்கேன். எனக்கு அவர் மீது வருத்தம் இருக்குது. என்னென்னா, நீங்கள் நடிக்கிற படம் அது, அந்த படத்து பேரை ஒரு வார்த்தை சொல்கிறதுல உங்களுக்கு என்ன கெட்டு போச்சு, உங்களை நம்பி ஒரு 300 கோடி போடுறாருல ஒரு ப்ரொடியூசரு, அவர் நினைக்கிறாரு ஒரு ப்ரொமோஷன் பண்ண மாட்டாரான்னு ஏங்குறாரு, அந்த படத்து பேரை சொல்கிறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு நான் கேட்குறேன். ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு வந்தால் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன். இதே நீங்கள் பணம் போட்டு நடத்துகிற ஒரு ரேஸு, அதுக்கு நீங்கள் உட்காந்து பேட்டி கொடுக்குறீங்க, அப்போ உங்கள் பணம்னு நினச்சி நீங்கள் செய்கிறீங்கல்ல, ப்ரொடியூசர் பணம்னா மட்டும் அது என்ன காகிதமா, பணம் தானே அப்படின்னு நான் கேட்குறேன். இந்த உரிமை எனக்கு இருக்குல்ல, ஒரு சினிமா ரிப்போர்ட்டராக எனக்கு இருக்குல்ல, இதை ஏன் உள்நோக்கத்தோடு பார்க்குறாங்கன்னு எனக்கு புரியல. இது நியாயமாக சுரேஷ் சந்திரா என்னை கூப்பிட்டு, சார் என்ன விஜய்கிட்ட காசு வாங்கிட்டீங்களான்னு கேட்டால் அதில் ஒரு நியாயம் இருக்குது, நான் அவர்கிட்ட பதில் சொல்ல போகிறேன். இன்னொன்று நீங்கள் நல்லா எடுத்து பாருங்கள், அஜித்தை பற்றி ஒரு பெரிய இமேஜ் இன்றைக்கி சொசைட்டியில் இருக்குன்னா என்னுடைய வீடியோக்கள் பெரிய காரணமாக இருக்குது. அவ்வளவு சம்பவங்களை நான் சொல்லியிருக்கேன், 1-2 இல்லை, எல்லாமே உண்மை சம்பவங்கள் நான் சொல்லியிருக்கேன். அது அதனால் வந்து யாரோ ஒருத்தர் எங்கேயோ உட்காந்து பேசுகிறதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லவே முடியாது. புரியுதா உங்களுக்கு? நம்ம இப்போ ஒவ்வொருத்தர்கிட்ட இப்போ கதவு தட்டி விளக்கம் கொடுக்க முடியுமா? இப்போ நீங்கள் கேட்டதுனால நான் பேசுகிறேன். இப்போ நான் இதுக்கு வந்து ஒரு தனி வீடியோ என்னால் போட முடியாதா? சில விஷயங்கள் நம்ம இக்னோர் பண்ணணும். அதில் அவங்களுக்கு ஒரு ஃபன் இருக்குது, ஒரு சந்தோஷம் இருக்குது, அவங்க சொல்லிவிட்டு 2 பேரும் மாறி மாறி சிரிச்சிட்டு இருக்காங்க. நான் அந்த வீடியோவை பார்த்தேன், ரைட், ஓகே, என்னுடைய நண்பர் தான் அவர். சரி, என்னுடைய நண்பராக இருக்கிற ஒருத்தர் இவ்வளோ இழிவாக நம்மளை பேசுகிறாரு. நான் எங்கேயுமே அவரை இழிவாக பேசுனதே கிடையாது. நான் யாரையுமே இழிவாக நான் பேசுனது கிடையாது. எங்கேயுமே அர்த்தபூர்வமாக பேசுவேன், அவ்வளோதானே தவிர ரொம்ப எள்ளி நகையாடி சிரித்து ஆபாசமாக பேசி எங்கேயாவது காமிங்க நான் பண்ணதே கிடையாது. என்னுடைய நண்பர் தான், எங்கேயாவது பார்த்தா கூட நான் பேசுவேன், என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்கன்னு கேட்பேன். அதில் நேரில் பார்க்கும்போது கேட்பேன். ஆனால் இதுதான் நீங்கள் நிறைய பேர் நான் ஏதோ அஜித்துக்கு எதிரின்னு நினச்சிட்ருக்காங்க. இந்த விஷயத்தில் அவருக்கு நான் கேட்குறேன், உங்களை வச்சு ஒருத்தர் படம் பண்ணுறாரு, அந்த படத்தை நீங்கள் ஒரு 2 வாரத்தை ப்ரொமோட் பண்ணுறதுல என்ன சார் கெட்டு போச்சுன்னு கேட்குறேன், அவ்வளோதானே. அதில் நியாயம் இல்லையா? அது கண்டிப்பாக நியாயமான ஒரு விஷயம் தான். அது ஃபேன்ஸுமே கேட்டுட்டு இருக்காங்க அவர்கிட்ட ரொம்ப நாளாக. இப்போ சமீபமாக அவர் வந்து இது கேம்பா கோலா அப்படின்ற ஒரு கம்பெனிக்கு ஆடுக்கு நடிக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி தகவல் வந்துட்டுருக்கு. எந்த அளவுக்கு உண்மை சார் அது? உண்மைதான், 100% உண்மைதான். ஏன்னா இப்போ இந்த ரேஸுக்கு பெரிய அளவு செலவு ஆகிட்டே இருக்குது அவருக்கு. இப்போ இங்கே சினிமாவிலேருந்து சம்பாரித்து தான் அங்கே கொண்டு போய் கொட்ட வேண்டியதாக இருக்குது. அப்போது ஒரு கட்டத்துக்கு மேலே பண்ண முடியாது அது. அப்போ ரிலையன்ஸ் மாதிரி ஒரு நிறுவனத்தை நாடும்பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, உங்கள் ரேஸுக்கு நாங்கள் ஸ்பான்சர் பண்ணுறோம், நீங்கள் கேம்பா கோலா ஆடில் நடிங்கன்றாங்க. வேறு வழியில் நடிச்சு தானே ஆகணும். இப்போ அதனால் அதில் நடிக்கிறார் அவர். ஓகே சார், இப்போ சமீபமாக ஒரு விஷயத்த, இப்போ என்னதான் இப்போ கில்லி, அட்டகாசம் இது 2ம் ஒரு வெற்றியை கொடுத்துருக்கு அப்படின்னாலும்
ஒரு அஞ்சானா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு, குஷி ரிலீஸ் ஆச்சு. இதெல்லாம் பெரிய அளவில் வசூல் தரல, ரீரிலீஸ் பண்ண படங்கள் அப்படிங்கும்போது. ஆனால் இப்போது அடுத்தடுத்து இப்போ காவலன் ரிலீஸ் ஆக போகுது, எஜமான் ரிலீஸ் ஆக போகுது, இப்படி தொடர்ந்து ரீரிலீஸ் படங்களாக பண்ணிருக்காங்களே, இது எதுக்காக பண்ண ஆரம்பித்தாங்க? இப்போ இது எந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இது மோசம்னு சொல்ல முடியாதுங்க. அந்த படத்தை எடுத்த தயாரிப்பாளர்கள் ஏதோ ஒரு வகையில் இன்றைக்கி லாபத்தை எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அன்றைய காலகட்டத்தில் அவங்களுக்கு பெருசாலாம் லாபம் கிடையாது. இன்றைக்கி மாதிரி அன்றைக்கி வந்து பெரிய டிக்கெட் ப்ரைஸும் பெருசாக இல்லை, அவங்களுக்கு வந்த வசூலும் பெருசாலாம் இருந்ததில்லை. இப்போ இன்றைக்கி வந்து ஏதோ ஒரு வகையில் காப்பாற்றுது அந்த வசூல். இப்போ கில்லி படத்தை ரீரிலீஸ் பண்ணார், மிகப்பெரிய ஹிட்டு, ஒரு 10 கோடிக்கு மேலே அவருக்கு ஷேர் வந்துச்சு. அப்போ அவர் என்ன நினைப்பார், வேறு ஒரு விஜய் படம் நம்ம வச்சுருக்கோம், அதை இறக்கலான்னு நினைப்பார். ஸோ இது வந்து தயாரிப்பாளர்கள் இன்றைக்கி எல்லா தயாரிப்பாளருமே கஷ்டப்படுறாங்க. ஏவிஎம் நிறுவனமே மூடிட்டு போயிட்டாங்க. இப்போ அப்படின்னா யோசிச்சு பாருங்கள். அப்போ பழைய தயாரிப்பாளர்கள் எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இப்போ அவங்க எல்லாமே பழைய படங்களை ரிலீஸ் பண்ணும்போது ஒரு தொகை அதுலேருந்து வருதுன்னு நினச்சி தான் பண்ணுறாங்க. இப்போ அஞ்சான்லாம் இப்போ நீங்கள் சொல்கிறதுக்கு ஒரே அடியாக மோசமான படமாக இல்லை, ஓரளவு கலெக்ட் பண்ணியிருக்கு அந்த படம். அஞ்சான் ஆமாம், அவங்களுக்கு கொஞ்சம் ஓரளவு ஹெல்ப் பண்ணியிருக்கு அந்த படம். ஓகே, ஆட்டோகிராஃப் பண்ணார், அவருக்கும் வந்து ஏதோ பிரேக் ஈவன் ஆச்சுன்னு சொன்னார். செலவெல்லாம் வந்துருச்சு சார், நம்ம பண்ண செலவு வந்துருச்சு சார், பெரிய அளவு நமக்கு வந்து லாபம் இல்லைனாலும் மக்களுக்கு நம்ம திரும்ப நான் ஒருத்தன் இருக்கங்கிறத ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னார் சேரன் சார். ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு உதவியாக இருக்குது. இன்னொன்று என்னென்னா, இப்போ வர்ற புது படங்களுக்கு தியேட்டர் கிடைக்காத சூழ்நிலையில் பழைய படங்களை இறக்கணுமாங்கிற ஒரு கேள்வி இங்கே இருக்குது. அதை நம்ம சொல்ல முடியாது, அவங்கவுங்களுடைய சூழ்நிலையை பொறுத்தது அது. அதை நம்ம வந்து சரி தவறுன்னு சொல்கிறதுக்கு நம்ம யார்? இப்போ இந்த படங்கள்லாம் கூட ஒரு ப்ரெஸ் மீட்டு அதுக்காக ஒரு செலவாக இருக்கும், அதனால் பிரேக் ஈவன் அப்படி. இந்த அட்டகாசம்க்கு பெருசாக ப்ரொமோஷன் எதுவுமே பண்ணவே இல்லை, பட் நிறைய வீடியோஸ் நம்ம பார்க்குறோம், தேட்டருமே ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அது எந்தளவுக்கு ஒரு வெற்றியாக அமைஞ்சிருக்கு ரீரிலீஸில் அட்டகாசம்? அது எவ்வளோ பெரிய வெற்றின்னு எனக்கு தெரியாது, பட் அந்த நீங்கள் பார்த்த அந்த இதெல்லாம் பார்த்தேன், ரசிகர்கள் உற்சாகமாக போகிறது கொண்டாடுறது, அது படமே சூப்பராக இருக்கும் அட்டகாசம். ஸோ அதனால் வந்து இந்த அமர்கலம்லாம் பண்ணால் இன்னும் பிரமாதமாக இருக்கும். அமர்கலம்னு வாலி எல்லாம் பண்ணால் தியேட்டர் தாங்காது, அப்படி இருக்கும் அவருடைய படங்களில். ரொம்ப முக்கியமான படங்கள் இதெல்லாம். ஸோ அதனால் இன்னொன்று அவருக்கு இருக்கிற அந்த ஃபேன்ஸ் கூட்டம், அதுக்கு வந்து கட்டாயமாக அந்த படமெல்லாம் வந்து ஃபுல்லாகுங்கிறத நம்ம சொல்லியா தெரியணும், கட்டாயமாக ஆகும்ல. கண்டிப்பாக சார். தொடர்ந்து பொறுத்திருந்து பார்ப்போம். தென் இப்போது ஆடியோ லான்ச் கூட வந்துட்டுருக்கு. எந்த அளவுக்கு ஏதாவது அப்டேட் இருக்கா அந்த ஆடியோ லான்ச்சில்? அதாவது வந்துட்டு இவங்க கெஸ்ட்டு அவங்க கெஸ்ட் அப்படின்ற மாதிரி ஏதாவது? ஜனநாயகன் ஜனநாயகன் ஆடியோ வேறு கெஸ்ட்லாம் யாரும் விஜய் அவர்கள் தான். ஆமாம், ஓகே ஓகே சார், பொறுத்திருந்து பார்ப்போம். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க, உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி சார். நன்றி. உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். இப்போது 79 ரூபாயில். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand.